ஹலோ எவ்ரிபடி, வணக்கம் மக்களே. இது உங்கள் ஆர்கிடெக்சர் விஷுவல் கீஸ்டோன் டு மைண்ட். நான் உங்கள் அஜித் விஸ்வகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி டாபிக்ஸில் நம்ம செலக்ட் பண்ணுற டாபிக் வந்து என்னென்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கிடெக்சர். அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கிடெக்சர் பற்றின டாப்பிக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய சப் டாபிக்ஸ் இருந்துச்சு. நாம் இன்றைக்கி வந்து செகண்ட் டாப்பிக்காக இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கிடெக்சர் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கிடெக்சர் பற்றின வீடியோ பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்னா, நமக்கு டோட்டலாக ஓவராலாக வந்து 21 டாபிக்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து இன்றைக்கி பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன் வந்து அதை பற்றின இது ஆர்கிடெக்சர் எப்படி வந்து ஹிஸ்ட்ரி வைஸ் வந்துச்சு அதை பற்றியும் பார்க்க போகிறோம். சரி, நம்ம அந்த பேஜுக்கு போயிடுவோம். பேஜ் நம்பர் 81, ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கிடெக்சர் பார்க்க போகிறோம். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கிடெக்சர் பற்றி சொல்லணும்னா, உங்களுக்கு வந்து அது எப்படி வந்து இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா லென்த்தி அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஹிஸ்ட்ரியாக இருந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட் வந்து எப்படி சொல்லி ப்ரிடிக்ட் பண்ண முடியலை. ஸோ வந்து ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப வந்து லாங் அண்ட் காம்ப்ளிகேட்டட் ஹிஸ்ட்ரியாக, அதே போல் கம்பேரபிள் இன் லென்த் டு ஹியூமன் ஹிஸ்ட்ரி இட்ஸெல்ஃப். அதாவது ஒரு ஆர்கிடெக்சர் வந்து ஈஸியாக வந்து அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஹிஸ்ட்ரியாக இருந்துச்சு, கம்பேரபிளாகவும் இருந்துச்சு. எது மூலமான ஹியூமன் ஹிஸ்ட்ரியோட இட்ஸெல்ஃப், அவங்க ஹியூமன் ஹிஸ்ட்ரிஸ் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆர்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா நியோலித்திக் பீரியட், அதாவது 10,000 years எகோ. நல்லா காமிச்சிக்கோங்க. நியோலித்திக் பீரியட் 10,000 years அகோ அப்படி போட்டு பார்க்க போகிறோம். இது என்னென்னா வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னா, லிவிங் கேவ்ஸ் டு டிசைன் தி பில்டிங் ஹோம்ஸ். அந்த எப்படி வந்து ஹோமை க்ரியேட் பண்ணணுங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக ஆர்கிடெக்சர் மூலமாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ வந்து நோ நாலேஜ், அந்த டைம் வந்து ஒரு நாலேஜும் கிடையாது. ஃபஸ்ட் வந்து ஒரு லிவிங் கேவ்லேருந்து ஆரம்பிச்சது. அதுலேருந்து நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து பில்டிங் பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். தென் ஓவராலாக வந்து ஷெல்டர்,